ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட ஒரு 2500 ரூபாய் கேட்டிருப்பாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் தான் தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, அதனால் நீங்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், உங்கள் கூட வர்றதை தவிர வேறு எதுவுமே எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம செந்தில் இருந்துட்டு பணத்தை யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறது, எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே போறாரு. வெளியே கொஞ்ச நேரம் நடக்கிறாரு, செய்யறாரு. அதுக்கப்புறம் மாடிக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்திலுக்கு ஒரு யோசனை வருது. மீனாவோட அப்பா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் மீனாவோட அப்பா நம்மள தப்பா புரிஞ்சுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில இருந்துட்டு நம்ம தான் வேலைக்கு போறோம் இல்ல, அதுக்கப்புறம் என்ன நம்மள தப்பா நினைக்கிறது, யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க, நம்ம மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்ச உடனேயே என்ன நேரம் எப்போ என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்காம ஃபோன் பண்ணிடுறாரு. ஃபோன் பண்ண உடனேயே நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு என்னாச்சா ஏதாச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனை எடுத்துனதுமே நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு, என்னாச்சு மாப்பிள்ள, எதுக்காக இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓ அப்படியா மாமா, சாரி மாமா, நான் நேரம்லாம் பார்க்கல, எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதனால பண்ணிட்டேன், சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு, இல்லை மாமா, ஒரு 2500 ரூபாய் எனக்கு கிடைக்குமா, சம்பளம் வந்ததுமே உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ள, என்கிட்ட இவ்வளோ தயங்கிக்கிட்டே கேட்குறீங்க, நீங்கள் என்னோட மாப்பிள்ளை, உங்களுக்கு தான் நான் எல்லாத்தையுமே செய்வேன், இப்போ தயங்கிக்கிட்டெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் நேற்றே கேட்டிருந்தா நான் உங்களுக்கு 2500 என்ன லட்சக்கணக்கில் உங்களுக்கு காசு கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, எனக்கு லட்சக்கணக்கிலலாம் கொடுத்து உதவ வேண்டாமாம்மா, எனக்கு இப்போதைக்கே ஒரு 2500 ரூபாய் போதும், சம்பளம் வந்த உடனே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு சொல்றாரு. இங்க பாருங்க மாப்பிள்ள, திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களை அந்நியமாக்காதீங்க, நாங்க என்னோட பொண்ணோட புருஷன், நீங்க உங்களுக்கு தான் நான் எல்லாத்தையுமே பண்ணணும், எங்களுக்கு பையன் இருக்கானா, யார் இருக்கா சொல்லுங்க, எனக்கு மீனா மட்டும்தான் இருக்கா, அவளுக்காக தான் எல்லாமே நான் சேர்த்து வச்சிருக்கேன், அவளுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மீனாவோட அப்பா சொல்லவும், நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் நீங்க அனுபவிங்க, இப்போதைக்கு எனக்கு ஒரு 2500 மட்டும் கொடுங்க, நான் சம்பளம் வந்த உடனே போட்டு விட்டுறோமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு, இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணது ரொம்ப தப்பு தான், சாரி மாமா, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏதோ ஒரு அவசரத்தில் நான் பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போவே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு செந்திலுக்கு காசு அனுப்பி விட்டுறாரு. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக காசை ரெடி பண்ணிட்டோம், காலையில் டின்னர் மட்டும் ரெடி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, பால் இன்னும் நிறைய செலவெல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் எதுவுமே தெரியல நம்ம செந்திலுக்கு. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டு, நம்ம கோமதி இருந்துட்டு காலையில எழுந்து எல்லாமே ரெடி பண்ணி ரெடி ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தன்னோட அம்மா வந்து தன்னோட கடமையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா என்னாலதான் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் கிட்ட, இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே போயிட்டு செந்தில் தனி அந்த கோட்ரஸுக்கு போயிட்டு பால் காசுற விழாக்கு வந்து நம்ம எல்லாருமே கலந்துக்கணுங்க, நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாரடி, என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, நமக்கு விருப்பமே இல்லைனாலையும் நம்ம புள்ள நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம்ல, அது தாங்க வேணும் எனக்கு, நீங்க நாளைக்கு இப்போ கண்டிப்பா நீங்க வரணும், வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி கோமதி, நீங்கெல்லாம் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே அழகா ரெடி ஆயிட்டு கோட்ரஸுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு எல்லா வேலையும் படப்படன்னு எல்லாமே செய்யறாங்க. அதுக்கப்புறம் கேஸ்ல பாலும் எடுத்து வச்சிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து மீனாவோட அப்பாவும் அம்மாவும் எல்லா சீரோடு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, வாங்க மாமா, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு சைலண்டா அமைதியாவே இருக்காங்க. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, நம்ம மீனோட அப்பா இருந்துட்டு, என்ன சம்மந்தி ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, மூஞ்செல்லாம் ஒரு வாட்டமா இருக்கு, என்னாச்சு சம்மந்தி, இவங்க 2 பேரும் தனியா வருது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்னத்த சொல்றது, முடிவு எடுத்துட்டாங்க, எடுத்துட்ட அப்புறம் என்கிட்ட நான் பண்ணலாமா வேணான்னு சொல்லிட்டு
என்கிட்ட கேட்டாங்களா செஞ்சாங்களா? அவங்க பாட்டுக்கு முடிவு எடுத்தாங்க. இப்போ அவங்களா வந்திருக்காங்க. இதில் நான் சந்தோஷப்படுறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம செந்தில் இருந்துட்டு அம்மா என்னம்மா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா நான் எதுவும் பேசல, நீ உன்னோட வேலையை மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு இங்க பாருங்கக்கா, நீங்க தனியா வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படாதீங்கக்கா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு இருந்துட்டு மீனா கிட்ட சொல்லவும், இங்க பாரு ராஜி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ராஜி. நான் டைம் கிடைக்கிற போதெல்லாம் நான் அந்த வீட்டுக்கு வந்துடுறேன், வந்து நான் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு போகிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ராஜு இருந்துட்டு சரிக்கா, நானும் டைம் கிடைக்கிற போதெல்லாம் இங்கே வந்து உங்களை பார்க்குறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி, என்ன 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரியே ரொம்ப தான் பண்ணுறீங்க, நான் ஒருத்தர் இருக்கிறதே நீங்கள் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் கொஞ்சம் எனக்கு ரொம்ப அட்டாச் ஆயிட்டா, வேற எதுவும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது, என்னை ஒதுக்கி தான் விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், நீங்களும் என்னை கஷ்டப்படுத்தாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன சரி சரி நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலம் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பால் காசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு அத்தை கண்டிப்பாக மாமா வருவார் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியலடி, நான் சொல்லிட்டு தான் வந்தேன் வர சொல்லி, அவர் வருவாரா இல்லைன்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பாலெல்லாம் காசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியனும் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. நம்ம அதாவது செந்தில் சந்தோஷப்படவும் நம்ம மீனா இருந்துட்டு ஒரு மாதிரி தகச்சு போய் நிற்கிறாங்க. மாமா வருவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ஓடி போயிட்டு, மாமா நீங்கள் வருவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாங்க மாமா வாங்க உட்கார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வந்தப்போ கூட நம்ம மீனா இருந்துட்டு இவ்வளோ கவனிக்கல. ஆனால் பாண்டியன் வந்த அப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்துட்டு நம்ம மீனாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் பெற்றவங்கள இப்படி வரவேற்கல, இப்போ யாரோ ஒருத்தரை இப்படி வரவேற்றுட்டு இருக்காளே, இவளை என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இருடி இப்போ தாண்டி தனியாக வந்துக்கிறா, அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி எல்லாருக்கும் பால் கொடுத்து எல்லாருக்கும் டிஃபன் போட்டு எல்லாமே சந்தோஷமா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட, இங்க பாரு மீனா, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் உனக்கு என்ன வேணும், உனக்கு எப்போ எது வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுவீனா, உனக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, அப்படி எதுக்காகவும் உங்ககிட்ட நான் வந்து நிக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரு மீனா, நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், வேற யாருக்கிட்டையும் சொல்லலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து டல் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பார்ப்பா மீனா, தனியா வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, அதுக்காக தானே நீங்க தனியா வரணும்னு ஆசைப்பட்டீங்க. என்ன மாமா சொல்றீங்க, நான் தனியா வரணும்னு எல்லாம் ஆசைப்படலாமா, இப்போ கூட நான் இந்த வீட்டை விட்டுட்டு அங்க வரணும்னு நினைச்சா கூட ரொம்ப சந்தோஷமா வருவேன், இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மீனாவோட அப்பாவும் அம்மாவும் நம்ம மீனாவை முறைச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்திலும் மீனாவும் எங்களை 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி காலிலையும் பாண்டியன் காலிலும் விழுறாங்க. விழுந்த உடனே 2 பேருமே சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு இங்க பாருங்கக்கா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா, ரொம்ப மிஸ் யூக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி அவங்களோட லவ்வை வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பழனியால எந்த கிஃப்ட்டுமே கொடுக்க முடியல. நம்ம அதாவது பாண்டியன் கிட்ட போயிட்டு காசை கேட்கவும் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா கிஃப்ட் கொடுக்காமையும் இருக்க முடியல. எல்லாருமே ஒவ்வொரு கிஃப்ட் வந்து நம்ம மீனாக்கும் செந்திலுக்கும் கொடுக்கவும் நம்ம பழனிக்கு இருந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம செந்தில் கிட்ட போயிட்டு, எங்க பாருடா, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம
சுகன்யா இருந்துட்டு பழனிக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். இப்போது எல்லாருமே ஒவ்வொரு gift கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்னத்தை கொடுக்க போகிறீங்க? ஒரு ரூபாய்க்கு கூட லாய்க்கு இல்லாததான் இப்போ நின்றுட்டுருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்குதுங்க. நான் உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், இப்படியெல்லாம் இருக்காதீங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போவாது உங்களுக்கு புத்தி வருமா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு யோசிக்கிறத பார்க்குறாங்க. நம்ம சுகன்யா இருந்துட்டு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் தான் நம்ம மீன் பிடிக்கணும், இவரை மொத்தமாக மனசை மாற்றி நம்ம எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய மளிகை கடையாக வச்சு நம்ம 2 பேருமே அங்கே போயிட்டு உக்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அவங்களோட பசங்களுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை நீங்கள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் எதிர்பார்க்காமையே அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சுருக்கணும். மாடு மாதிரி இத்தனை நாளாக உழைச்சிட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது நம்ம சுகன்யா இருந்துட்டு எல்லாமே ஏற்றி விட்டுட்ருக்காங்க. நம்ம பழனியும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இத்தனை வருஷமாக இவ்வளோ செஞ்சுருக்கோம், நமக்குன்னு எதுவுமே இல்லையே, நமக்குன்னு எதுவும் சேர்த்தும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஒவ்வொரு கிஃப்டை கொடுக்கறத பார்த்துட்டு நம்ம பழனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. கோமதி, நீ பார்த்துட்டு பொறுமையா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, நீங்க இப்பவே எல்லாம் போகக்கூடாது, நீங்க ஈவினிங் தான் போகணும், ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் இங்கவே இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மீனா, கடையில ரொம்ப வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாரு மீனா, வீட்டுல போட்டபடி போட்ட பொருள் போட்ட இடத்துலயே தான் இருக்குது, நான் போய் தான் எல்லா வேலையும் செய்யணும், நான் போயிட்டு வரேன், ராஜ்யா வேணா இங்கே வச்சுக்கோ கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுரு, அவங்களும் டிராவல்ஸ்க்கு போகணும், அவங்களுக்கும் வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு மயிலை கூட்டிக்கிட்டு கடைக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா கிளம்பவும் நம்ம மீனாக்கு வந்து பயங்கரமா அழுக வந்துடுது. அதுக்கப்புறம் போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து எல்லாருமே போயிட்டாங்க இல்லையா, இப்போ மீனா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா, நான் பண்றது என்ன சரியில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாண்டியன் வந்ததும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறேன், நாங்கள் வந்தப்போ கூட நீ அவ்வளோ மரியாதை கொடுக்கல, ஆனால் அவங்கள விட நாங்கள் என்ன குறைஞ்சி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கப்பா, நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மரியாதை கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ராஜியோட அப்பா, அதாவது மீனாவோட அப்பா இருந்துட்டு இங்கே பாருடி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அப்பா இவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் அவரை எதிர்த்து இவ்வளோ பேசுகிற நீ, அதுவும் இல்லாமல் அவங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்கவே முடியாதா உன்னால், இத்தனை வருஷமா தனியா தாண்டி இருந்த, இப்போ அனுப்புனா கூட ரொம்ப சந்தோஷமா போவனெல்லாம் சொல்ற, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லடி, இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு மீனாவை திட்டவும், இங்க பாருங்கம்மா, சரி எது தப்பு எதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்க சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, இன்னைக்குதான் பால் காய்ச்ச வந்திருக்கோம், இன்னைக்கு சண்டை வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பழனியும் சுகன்யா இருந்துட்டு பழனி கிட்ட எதையோ சொல்லி நம்ம பழனியை யோசிக்க வச்சுட்டே இருக்காங்க. நம்ம பழனி வந்து யோசிக்கிறாரு, இன்னைக்கே சொல்லிடலாம், நம்ம போயிட்டு மாமா கிட்ட சொல்லிடலாம், இனிமே நம்ம இங்க இருக்க தேவையில்ல, நம்ம போயிட்டு ஒரு கடையை வச்சுக்கிட்டு நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் போன உடனே, அதாவது எல்லாருமே ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தான் போறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம பழனி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஒரு மாதிரி எல்லாருமே சோகமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்ட பழனி போயிட்டு இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஷயம் பழனி, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இங்கே பாருங்க மாமா, இனிமே நான் ஒரு கடையை வைக்கலான்னு இருக்கேன், என்னோட அண்ணனுங்க வந்து எனக்கு ஒரு மளிகை கடையை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் போயிட்டு அங்க என்னோட வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னடா ஆச்சு திடீர்னு, உனக்கு என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க. இப்போ எனக்குன்னு எந்த வேலையுமே இல்லை, எனக்குன்னு எந்த சம்பாதியமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது சுகன்யா ரொம்ப ஃபீல் பண்றா, அவளையும் நான் சுயமரியாதையை வச்சுக்கணும்ல, ஒரு மலை பூ வாங்கி கொடுக்கறது கூட என்கிட்ட காசு இல்லை, எனக்கு வக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா, அது
அது உன்னோட கடைடா, உன்னோட கடையில இருந்து நீ காசு எடுத்துக்கலாம், உன்னை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, நீ எதுக்காகடா பிரிச்சு பிரிச்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் தனியாக போனாதான் உண்டு, இல்லைன்னா என்னோட மரியாதை எனக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட பழனி சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருடா பழனி, உனக்கு எதையோ சொல்லி நீ உன்னோட மனசை மாத்திக்கிறாங்கடா, நீ அதை புரிஞ்சுக்கோ, என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ காசு எடுத்துக்கோ, நீ என்னை கேட்கணும்னு கூட அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், ஆனா நம்ம பழனி இருந்துட்டு எதுவுமே கேட்காம இங்க பாருங்க மாமா, இனிமே நான் இந்த கடையில் வேலை செய்ய போகிறதில்ல, நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு, டே பழனி, உனக்கு என்னடா ஆச்சு, அக்காவை விட்டுட்டு நீ இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கக்கா, உனக்காக நான் இத்தனை வருஷமாக இங்கே உடச்சி கொட்டிருந்தெல்லாம் போதும்க்கா, இனிமே என்னோட பொண்டாட்டிக்காகவும் வரப்போகிற பிள்ளைக்காகவும் நான் ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும்ல, அதுக்காக நான் ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா பழனி, உனக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் செஞ்ச வேலைக்கு நீங்கள் 3 வேளை சாப்பாடு போட்டீங்க, தங்கிக்க இடம் கொடுத்தீங்க, எனக்கு அதுவே போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, இத்தனை நாளாக அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க மாமா, இதனால் வரைக்கும் அப்படி என் மனசில் தோணுனதே கிடையாது, ஆனால் இப்போ தோணுதுன்னா எனக்கு என்னோட பொண்டாட்டியும் என்னோட பிள்ளையும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, உனக்காக நான் ஒரு லேண்ட் வாங்கி விட்டுருக்கேன், உனக்காக தாண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி பேசுனா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், நம்ம பழனிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன, எனக்காக ஒரு லேண்ட் வாங்கி விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்குறாங்க. ஆமாடா, உனக்காக ஒரு லேண்டே வாங்கியிருக்கேன், அதுவும் உன்னோட பேர்ல தாண்டா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும், நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எனக்குன்னு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா பழனி, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியாதே, கோமதிக்கு தெரியும், கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, ஆமாடா, உனக்காக உங்க மாமா ஒரு பெரிய லேண்டு வாங்கி வச்சிருக்காங்க, அந்த லேண்டில் உனக்கு தனியாக ஒரு கடையை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிச்சுட்டு தான் இருந்தாரு. ஆனால் அதுக்குள்ளே நீயே முந்திக்கிட்ட, இப்போது உங்கள் அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து எங்ககிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கடா, அவங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, இப்போது எங்ககிட்ட இருந்து நீ அங்கே போகணும், அதுக்காக தான் எல்லாத்தையும் குத்தி விட்டுட்டு இருக்காங்க, இப்போது என்கிட்ட இருந்து நீ போயிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு ஏதாச்சும் குறையா இருந்தா கூட சொல்லுங்க மாமா, எல்லாத்தையும் மாத்திரலாம், நீங்களும் இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்க மாமா, செந்தில் இந்த வீட்டை விட்டு போனதுக்கே எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு, இப்போ நீங்களும் எங்களை விட்டு போயிட்டா எங்களுக்கு உசுரே போன மாதிரி இருக்கும் மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்க இங்க இருந்து போகாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம பழனி இருந்துட்டு, என்னடா மாப்பிள்ள இப்படி எல்லாம் சொல்ற, என்னோட பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குது இல்லடா, அவங்களுக்காக நான் ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும்ல, நான் இப்படியே இருந்தேன்னா எப்படிரா, அப்பதாவும் என்னை வர வச்சு இதை தான் நேற்று பேசினாங்க, அதாவது முத்துவேல் அண்ணனோ சத்துவேல் அண்ணனோ இதை தான் சொன்னாங்க, எல்லாமே என்கிட்ட இப்படி இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட நல்லதுக்கு தானே அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பழனி இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்லவும், மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க சித்தப்பா, என்னோட அப்பா சொன்னதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுது, என்ன அவங்க அப்பா என்ன சொன்னாரு உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கடையில் முட்டை பேக் பண்ணுறதுக்காக முட்டை பேக் பண்ணிட்டு இருக்கும்போது முட்டை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அதை நான் போயிட்டு அதாவது மயில் போயிட்டு துடைக்க போனால், அதை துடைக்காத, பழனி தம்பி எதுக்காக இருக்கான், பழனி தம்பியை வேலை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா, அதனால தான் நம்ம மாமா இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பார்ப்பா மயில், இங்கே பாரு, பழனியை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னீங்க எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், எதுக்காக பழனிக்கிட்ட உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசினாரு, உங்க அப்பாவே வேலைக்கு தானே வராரு, உங்க அப்பாவை துடைக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கிட்ட சொல்லவும், மயில் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மாமாவா இப்படி பேசுறாங்க, மாமாவா என்கிட்ட இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, அப்பா தெரியாம சொல்லிட்டாங்க, நான் அப்பவே அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன், அவரு இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் இருந்துட்டு எதுவுமே கேட்காம இங்க பாரு மயிலு, உங்க அப்பா பண்றதும் நீ பண்றதும் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் ஏதாச்சும் நான் பண்ணிடுவேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, இனிமே நான் எந்த தப்பும் பண்ணாத படிக்கை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, அதனாலலாம் நான் கோவப்படுறதில்ல, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எனக்கு. இப்போ எனக்கு தனியா ஒரு கடைய வைக்கணும்னு சொல்லிட்டு இவ என்னது என் பொண்டாட்டி ஆசைப்படுறா, அதனால நான் போய் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படியும் ஏத்து விட்டதுனால தான் நீ இவ்வளோ பேசுறியாடா, எங்களை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போ வேணாலும் இங்கே இந்த வீட்டுக்கு வருவேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு பேசுறத பார்த்துட்டு கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. நம்ம பாண்டியனை இங்கே இருக்க வைக்குவாங்களா இல்லை போக விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச